நம்முள் இருக்கும் வலிமையை நாமே சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். அதை மறக்கச் செய்யும் காரணங்கள் பல. பயம், சந்தேகம், அனுபவங்கள் அல்லது ஒரு சிறிய தவறான நம்பிக்கை. ஆனால் அந்த வலிமை ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. அது அமைதியாக நம்முள் காத்திருக்கிறது, சரியான தருணம் வரும் வரை. இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வின் பயணம். அதிகாலை அமைதியில் சிறிய ஹனுமான் வானத்தில் ஒளிரும் சூரியனை பார்த்தான். அது ஒரு பழம் என்று நினைத்து அந்த நேரத்தில் ஒரு முனிவர் மெதுவாக ஒரு வரத்தை அளித்தார். ஹனுமான் தன் சக்திகளை மறந்து வாழ வேண்டும் என்ற ஆண்டுகள் கடந்தன. இப்போது பெரியவனான ஹனுமான் ஒரு அமைதியான காட்டில் வாழ்ந்தான். தன்னிடம் உள்ள வலிமையை அறியாமல் ஒரு சிறிய கல்லை கூட தூக்க முயன்று சிரமப்பட்டான். அருகில் இருந்தவர்கள் அவனை பார்த்து குழப்பத்துடன் நின்றனர். கடலின் கரையில் ராமரின் தோழர்கள் நின்றனர். லங்கா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் கவலையடைந்தனர். சிலர் மெதுவாக பதட்டமான முகத்தை காட்டினர். தொலைவில் லங்கா ஒரு மங்கலான நிழலாக மட்டும் தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜாம்பவன் அமைதியாக முன்னே வந்தார். ஹனுமானை நோக்கி மென்மையான உறுதியான குரலில் பேசினார். உனக்குள் இருக்கும் வலிமை மிகப்பெரியது என்று நினைவூட்டினார். ஹனுமான் குழப்பத்துடன் கேட்டான். ஆனால் அவன் கண்களில் ஒரு சிறிய மாற்றம் தோன்றத் தொடங்கியது. ஜாம்பவானின் வார்த்தைகள் மனதில் ஒலிக்க ஹனுமான் மெதுவாக நேராக நின்றான். மறந்து போன ஒரு உணர்வு அவனுள் எழுந்தது. அவன் முகத்தில் நம்பிக்கை திரும்பியது. அருகில் இருந்தவர்கள் அமைதியாக அவனை கவனித்தனர். ஹனுமான் கடலை நோக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டான். லங்கா இருக்கும் திசையை பார்த்து தன் மனதை உறுதியாக்கி கொண்டான். ஒரு அமைதியான வலிமையான அசைவில் அவன் தரையிலிருந்து பாய்ந்தான். மற்றவர்கள் நம்பிக்கையுடன் அவனை பார்த்தனர். ஹனுமான் வானில் நிலையாக முன்னேறினான். கீழே பறந்த கடல் அமைதியாக அலைந்தது. சில பறவைகள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டன. ஹனுமான் தனது பார்வையை லங்கா நோக்கி நிலைநிறுத்தி தன் பயணத்தை தொடர்ந்தான். பயணம் நீள லங்காவின் கரை தெளிவாக தோன்றத் தொடங்கியது. காடுகள், பாறைகள் அனைத்தும் மெதுவாக வடிவம் பெற்றன. ஹனுமான் தன் பாதையை சரி செய்து அமைதியாக முன்னேறினான். இறுதியாக ஹனுமான் லங்காவின் நிலத்தை அடைந்தான். அவன் மெதுவாக இறங்கி சுற்றியுள்ள அமைதியை கவனித்தான். அடர்ந்த காடு அவனை எதிர்கொண்டது. தன் கடமையை நினைத்து அவன் முதல் அடியை முன்னே வைத்தான்.